ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுசுகி பர்க்மன் 125cc பற்றி ஃபுல் ரிவ்யூ ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட சுசுகி பர்க்மன் ஸ்ட்ரீட் 125cc ஒயிட் கலர் மேக்ஸி ஸ்கூட்டர் இருக்குது. எக்ஸ்டீரியர்னு பார்த்தோம்னா 125cc செக்மெண்ட்டில் உள்ள ஒரே மேக்ஸி ஸ்கூட்டர் இந்த பர்க்மன் ஸ்ட்ரீட் மட்டும்தான். ரைட் சைடில் இக்னிஷன் ஸ்விட்சு கொடுத்துருக்காங்க. அந்த இக்னிஷன் ஸ்விட்சிலேயே இன்ஜின் கில் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா வழக்கமாக உள்ளது போல் லைட்டோட ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்விட்ச், ஹாரன் ஸ்விட்ச். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ்க்கு கொஞ்சம் கீழே இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வைசர் இருக்குது. வைசர் வந்து ஒரு நல்ல விண்டு ஷீல்டு மாதிரி ஹெல்ப் பண்ணுது. இந்த பர்க்மன் ஸ்ட்ரீட்டை வந்து டியூல் டோன் கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஸ்கூட்டரை வந்து இன்னும் ப்ரீமியமாக காட்டுது. ரைடு கனெக்ட் அப்படிங்கிற இந்த ப்ளூடூத் வெர்ஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வருது. ப்ளூடூத் இல்லாத நார்மல் வெர்ஷனில் இங்கே வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் வரும். லாங் ரைடு போனாலும் காலை ரிலாக்ஸாக வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல லெக் ரெஸ்ட் இருக்குது. அதனால லாங் ரைடு போனாலும் ரிலாக்ஸாக போக முடியும். சீட் அப்படின்னு பார்த்தோம்னா ரைடர் அப்புறம் பில்லியன் ரெண்டு பேருக்குமே போதுமான நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சீட்டை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தோம்னா 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபியூவல் டேங்க் இருக்குது. இங்கே உள்ள ஸ்பேஸ்ன்னு பார்த்தா 21 லிட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பர்க்மன் ஸ்ட்ரீட்டோட பிராண்டிங் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. பிரேக்குன்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் பேக் சைடு வந்து ட்ரம் பிரேக்கும் தான் கொடுத்துருக்காங்க. டயர்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு டயரு. பேக் சைடு உள்ள டயர்னு பார்த்தோன்னா 10 இன்ச்சு டயர். எக்ஸாஸ்ட்க்கு மேலே ஒரு மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் வண்டி எப்படியுமே மாற்றுது. சைடு ஸ்டாண்டை எடுக்காமல் என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பின்பக்கம் பிரேக் லைட்டோட ரைட்டு லெஃப்ட்டில் ஹாலஜனில் இண்டிகேட்டர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தோன்னா ஹைவேஸில் ஒரு 50 to 52 வரையே எதிர்பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே அப்படின்னா ஒரு 40லேருந்து 42 வரையே எதிர்பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தா ஸ்கூட்டரில் கொஞ்சம் லாங் ரைடு போக ஒரு நல்ல மைலேஜ் ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.